தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்து திருமணங்களை ஆன்லைனில் எப்படி அப்ளை செய்கிறது, சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முஸ்லீம் திருமணம், கிறிஸ்துவ திருமணம், சிறப்பு திருமணம், அதாவது இன்டர்கேஸ்ட் மேரேஜ், இதெல்லாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்து மேரேஜில் ஜெயின், புத்திஸ்ட் இவங்களும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணுன்றதை பார்க்கலாம். பிரைட் க்ரூம் சொல்லக்கூடிய மணமகனுக்கு அவருடைய பெயர், அவருடைய வயசு, அவருடைய முகவரி இதெல்லாம் சரியாக இருக்குதுன்றதுக்கு ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் இதில் உங்கள்கிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் ஆதார் மையத்தில் போய் உங்களுடைய விரல் ரேகையை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேஷன் கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுடைய படித்த காலேஜ் டிசி அல்லது மார்க் ஷீட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லாதவங்க இசேவை மையங்களில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் இதில் சொன்னது மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் என்ன இருந்தாலும் அதை நீங்கள் ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும், உங்களுடைய அட்ரஸுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும். இது கூட விஏஓ அல்லது தாசில்தார் கிட்ட வாங்கின முதல் திருமண சான்றிதழ் அதையும் எடுத்துக்கோங்க. பிரைடுன்னு சொல்லக்கூடிய மணமகளுக்கு ஆதாரமாக இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மணப்பெண்ணுக்கு நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ப்ரூஃப், இதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. மணப்பெண்ணுக்கும் முதல் திருமண சான்றிதழ் விஏஓ அல்லது ஆர்ஐ கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. இந்து திருமண சட்டத்தின்படி மணமகளுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், மணமகனுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. மணமகன், மணமகள் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் திருமணமானதுக்கு சாட்சிகளாக மணமகன் சார்பாக 2 நபர்களும் மணமகள் சார்பாக 2 நபர்களும் திருமணம் நடத்தி வைத்தரும் இவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி அல்லது எனி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்து அறநிலைத்துறை கண்ட்ரோலில் உள்ள கோயில்களில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதியணுன்றது அவசியம் இல்லை. மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம். கூகுளில் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. tnregi.net.government.in அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் வேணும்னா தமிழ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் மேலே தமிழ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் லாகின் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க பயனர் பதிவு கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் உள்ள டீட்டெயில்ஸ் 1 by 1 எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 7 நாளைக்கு லாகின் பண்ணாத இருந்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நீங்கள் எகைன் திரும்பி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பயனர் பெயர்னு சொல்லக்கூடிய யூசர் நேமில் யாரும் வைக்காத மாதிரி உங்களுடைய யூசர் நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டில் ஒரு லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டராக இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும், ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். ரைட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தெரியலனா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்டு ஏதாவது மறந்து போயிடுச்சுன்னா பாதுகாப்பு வீணா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கான சரியான பதிலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மேலே ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். மற்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுன்றது அவசியம் இல்லை. உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் 1 by 1 ஃபில் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். உங்கள் மெயில் ஐடியை 2 வாட்டி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சரியாக கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். மேலே டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐடி ப்ரூஃபில் உள்ள அட்ரஸை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க 1 by 1. உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கேப்சாவை கொடுத்து ஓடிபி பெறுக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி என்ன டைப் பண்ணிவிட்டு பதிவினை முடிக்க அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகிடும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஹோம் பேஜில் லாகின் உள்நுழைவு அதை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹிந்து மேரேஜ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் அப்ளிகேஷன்
அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், மேரேஜ் ஆன டேட்லேருந்து 90 நாளைக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஃபைன் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. 90 நாளைக்கு மேலே 150 நாளுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட ஃபைன் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 150 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் வேணுன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் 1 by 1 எல்லாத்தையும் ஃபில் பண்ணால் தான் அடுத்தடுத்த பேஜுக்கே நம்மளால் போக முடியும். ஸோ மேரேஜ் ஆன டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் நேமில் ப்ரூஃபில் உள்ள மாதிரி அவருடைய பேரை சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஜியனில் ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஹிந்துன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்டில் உங்களுடைய சப்கேஸ்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸில் இப்போ தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறீங்கன்னா பேச்சுலருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா மேரிடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறீங்கன்னா பேச்சுலருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ள ரெட் கலர் ஸ்டார் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஆக்குபேஷனில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இஸ் ஹஸ்பண்ட் நான் ரெசிடென்ஷியல் இந்தியா அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க வேணாம். உங்களுடைய ப்ரூஃபில் உள்ள அட்ரஸை சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸ் உங்கள் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் உள்ளது போல் சரியாக என்ட்ரு பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது மணமகனுடைய ஃபாதர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபாதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அவர் உயிரோடு இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. இறந்துட்டாருன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவர் என்ன கம்யூனிட்டி, என்ன கேஸ்ட்டு, என்ன ஒர்க் பண்ணுறாரு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவருடைய அட்ரஸும் உங்களுடைய அட்ரஸும் சேமாக இருந்தால், மணமகனுடைய அட்ரஸும் அவங்க அப்பாவுடைய அட்ரஸும் சேமாக இருந்தால் அட்ரஸ் சேமஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ப்ரூஃபில் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் இருந்ததுன்னா அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே போல் மணமகனுடைய மதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் மதருடைய அட்ரஸும் ஃபாதருடைய அட்ரஸும் சேமாக இருந்தால் அட்ரஸ் சேமஸ் ஹஸ்பண்ட், அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்று போகிறதுக்கு முன்னாடி சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நெட்டு கட் ஆனாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவில் தான் இருக்கும். அதை டிராஃப்ட் லிஸ்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியிருக்கும். கிளிக் பண்ணி லோடுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கடைசியாக நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இதில் ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டோடைய டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் இதில் ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ், ஒய்ஃபோடைய ஃபாதர் டீட்டெயில்ஸ், ஒய்ஃபோடைய மதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒய்ஃபோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போங்க. ஒரு முறையும் சேவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிராஃப்ட் லிசனிங்கில் சேவ் ஆகும். இல்லைன்னா நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே சேவ் ஆகாது. அதனால் 1 by 1 சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது விட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சாட்சிகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. மணமகன் சார்பாக 2 சாட்சிகளும் மணமகள் சார்பாக 2 சாட்சிகளும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸே சாட்சிகளாக போடுறீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆட்ஸ் விட்னஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்கள் பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் வெளியாள் யாராவது ஒருத்தவங்கள விட்னஸாக போடுறீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண வேணாம், செலக்ட்னு அப்படியே இருக்கட்டும். விட்னஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் 1 by 1 டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இதில் அதர் டீட்டெயில்ஸில் திருமணம் நடத்தி வைத்தவருடைய பெயர், திருமணம் எங்கே நடந்தது, எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிய போகிறீங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமணம் பேரண்ட்ஸே நடத்தி வச்சுருந்தாங்கன்னா சோலமனைஸ்டு பை பேரண்ட்ஸ், அதில் பேரண்ட்டுடைய நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். சப்போஸ் பேரண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் வேறு யாராவது நடத்தி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸில் செலக்ட்ன்ற ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். கீழே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் 1 by 1 ஃபில் பண்ணிக்கோங்க. திருமணம் நடத்தி வச்சவருடைய பெயர், அவருடைய ப்ரூஃபில் உள்ள அட்ரஸை அப்படியே 1 by 1 ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் மேரேஜில் மேரேஜ் எந்த இடத்துல நடந்ததோ, அதாவது கோயிலில் நடந்ததா கோயிலுடைய அட்ரஸும், மண்டபத்தில் நடந்ததா மண்டபத்துடைய அட்ரஸும் நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணிக்கோங்க. மேரேஜ் நடந்ததுக்கு ப்ரூஃபாக உங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது ஆக்ட் அண்டர் விச் த மேரேஜ் வாஸ் சோலம்னைஸ்டு, அதாவது திருமணம் இந்து திருமணமா அல்லது சுயமரியாதை திருமணமான்றதை கேட்டிருப்பாங்க. செக்ஷன் 7ன்றது நார்மலாக நடந்த மேரேஜ், சுயமரியாதை திருமணம்னா செக்ஷன் 7A. ஸோ நார்மல் மேரேஜுக்கு செக்ஷன் 7 கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் டீட்டெயில்ஸில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுன்றதை கேட்டிருப்பாங்க. இதில் லெட்டர்ஸில் டைப் பண்ணக்கூடாது, நம்பர்ஸில் தான் டைப் பண்ணணும். அடுத்தது அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸில் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபோடைய நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் ஸ்க்ரால் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஐடி ப்ரூஃபோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ப்ரூஃப் டீட்டெயில்ஸில் ஃபார்ன்ற ஆப்ஷனில் ஹஸ்பண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோடைய ப்ரூஃப் டைப்பில் அவங்களுடைய நேமுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப், அவங்களுடைய ஏஜுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப், அவங்களுடைய அட்ரஸுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப், 3 ஐடி ப்ரூஃப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டுக்கு 3 ப்ரூஃப், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே போட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒய்ஃபுக்கும் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸுக்கு 3 ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ணி இதை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்லாம் சரியாக கொடுத்துருக்கீங்களான்றதை செக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி கிரியேட் அப்ளிகேஷன் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹோல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுன்றது ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் பிடிஎஃப்ல சேவ் ஆகிடும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருந்ததுன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் 6 பேஜஸ் இருக்கும். அதில் எங்கெங்கே சைன் பண்ணணுமோ அங்கெல்லாம் சைன் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா எகைன் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டிராஃப்ட் லிஸ்டிங்கில் நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்காது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் சர்ச் அப்ளிகேஷன் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணதெல்லாம் ஷோ ஆகும். அந்த கிளிக் பண்ணிவிட்டு எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக அப்டேட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100 ரூபா, எக்ஸ்ட்ரா காப்பிக்கு 20 ரூபா, சிடி காப்பிக்கு 100 ரூபா பே பண்ணி 220 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணுறவங்க யாருன்றது ஆப்ஷன் கேட்கும். ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமௌண்ட்டை அப்புறமேட்டு கூட பே பண்ணிக்கலாம், இல்லை நேரில் வந்து கூட பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் பே நவ் அதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் பே, ஃபோன்பே இது மூலயமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டு மூலயமாவும் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேங்கிங் இருந்தால் கூட நீங்கள் அதன் மூலயமா கூட பே பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் பே மூலயமா எப்படி பே பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஸோ பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இதன் மூலயமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டு டவுன்லோட் ஆகிடும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு டோக்கன் ஒன்று போடணும். எகைன் ஹோம் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனில் சர்ச் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இனிஷியேட் டோக்கன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அப்ளிகன்ட் டைப் அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டேட்டில் நீங்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நேரில் போகிறீங்களோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் எந்த டேட்டில் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் காட்டும். ரெட் கலரில் இருந்ததுன்னா அந்த டைமிங் நாட் அவைலபிள். டைமுக்கு கீழே க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ், ஒய்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதான்றது ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எகைன் இன்னொரு முறை ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண டேட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஜென்ரேட் ஆகிடும். அதை பிடிஎஃப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் 6 பேஜ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. முன்பதிவு விவரம் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமௌண்ட் பே பண்ண ரெசிப்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன ப்ரூஃப் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் க்ரீன் கலர் சைன் போடுற கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நேரில் போகும்போது அதை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் உங்களால் போக முடியலனா எகைன் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு நீங்கள் டோக்கன் போட்டுக்கலாம். ஸோ இதை தவிர வேறு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அப்பாயின்மெண்ட் டேட் அன்றைக்கி ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டோடு போனீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட்டை 2-3 நாளில் கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வே டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.